இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு தோழமை நாடாக தொடர்ந்து இருந்திருக்கிறது. ஏறத்தாழ 80 ஆண்டுகளாக ரஷ்யாவும் இந்தியாவும் நெருங்கிய நண்பர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். பஹல்காம் பிரச்சனைக்கு பிறகு அங்கே நடந்த சம்பவத்திற்கு பிறகு 26 பேரை சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு மிக துயரமான நிகழ்வுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து இந்தியா இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்படுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இடையே கஷ்டப்படுவதையும் எடுத்துச் சொல்லுவதற்காக தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அந்த செய்தியோடு இந்தியாவிலிருந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழு இந்திய அரசாங்கத்தால் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இங்கே முதலில் நாங்கள் திரு ஆண்ட்ரி டெனிசோவ் அவர்களை சந்தித்தோம். அவர் துணைத் தலைவர், ஃபெடரேஷன் கவுன்சில் கமிட்டி ஆன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் உடைய துணைத் தலைவர். அவரோடு மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு திரு லியனார்ட் ஸ்லூட்ஸ்கி, சேர்மன் ஆஃப் த எல்டிபிஆர் இயக்கத்துடைய தலைவர், பார்லிமெண்டரி தலைவர், அவரை சந்தித்து அவரோடு அந்த கூட்டத்திலே பங்கேற்றுக் கொண்ட மற்ற உறுப்பினர்களோடும் இந்தியாவின் நிலைப்பாட்டை பற்றி, ரஷ்யாவின் ஆதரவு, அதோடு ரஷ்யாவின் புரிதல் எவ்வளவு இன்றியமையாததாக இருக்கிறது என்பதையும் பகிர்ந்து கொண்டோம். அடுத்து நடந்த கூட்டத்தில் திரு ஆண்ட்ரி ருடன்கோ அவர் டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அவரை சந்தித்து அவரோடு ஒரு உரையாடல் அங்கே நடைபெற்றது. கடைசியாக இன்று மிகேல் ஃப்ராட்கோ, முன்னாள் பிரதமர், அவர்களை சந்தித்து ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் உடைய தலைவராக இப்பொழுது அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரோடும் நம்முடைய நிலைப்பாட்டையும் தீவிரவாதத்திற்கு எதிராக நம்முடைய செயல்பாடுகளையும் ரஷ்யாவுடைய ஆதரவையும், இது இந்தியா மட்டும் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளின் பாதுகாப்பை பற்றிய ஒன்று என்பதை அவர்களோடு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.